இருக்கிற மாதிரி. அதனைத் தொடர்ந்து இன்றைய நாளின் முதல் நிகழ்வாக எஸ்தர் அவர்களால் ஆரம்ப ஜெபம் நிகழ்த்தப்படும். Next event is prayer will be held by Esther. ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த இடத்திலே வந்திருக்கின்ற எனக்காக வருகை தந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த இடத்திலே நடக்க போகிற ஒவ்வொரு பகுதிகளையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடத்தில் ஆரம்பம் முதல் முடிவு வரையும் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படி சகல காரியங்களையும் உங்களுடைய தெய்வீக கரங்களுக்குள்ளாய் உங்களுக்கு ஆசீர்வதித்து ஜெபிக்கின்றோம். உங்கள் ஜீவனத்தை அடுத்ததாக சிஸ்டர் ராதிகா அவர்களால் பெயர் பலகை திறந்து வைக்கப்படும். சிஸ்டர் ராதிகா அவர்களினால் பெயர் பலகை திறந்து வைக்கப்படும். Next, Sister Radhika will open the name board. அடுத்த நிகழ்வாக ஏஎம்ஆர் ஐயா அவர்களினால் ரிபன் வெட்டும் நிகழ்வு நடைபெற்று உட்பிரவேசிப்பு நடைபெறும். Thank you, Sister Radhika. Next, AMR sir will cut the ribbon and enter the hall. பசி வாங்க வாங்க பசி வா ஆண்டவரே இயேசுவே எல்லா சோதனையும் போட்டு நன்றாக வாழ ஆண்டவரே எல்லா சோதனையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அங்கே அப்படி பரவாயில்ல ஆ போகும். அதனைத் தொடர்ந்து பிரதர் கிறிஸ்டி அவர்களால் புதிய ஆராதனை இடம்பெறும். Thank you, sir. Next event is worship will be held by Mr. Christy. Hallelujah. Hallelujah. Hallelujah.
இயேசுவா நல்லவர். ஆமென். ஒரு அழகான வீட்டில் இந்த குடும்பத்தாருக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். எனவே யாவரும் இந்த காலை வேளையிலுமாய் கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தக்கூடிய பிள்ளைகள் உயர்த்தி இயேசுடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியங்களை நினைத்து வேதம் சொல்கிறது, அவர் வீடு கட்டுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளையும் அவர் விசாரிக்கிற தகப்பன் என்று வசனம் அழகாக சொல்கிறது. யாவரும் இந்த காலை வேளையிலுமாய் கண்களை மூடியவனமாக இந்த ஒரு அழகான இல்லத்தை யாருக்கும் கொடுக்காத ஒரு பாக்கியத்தை சபை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அநேகர் இந்த நாட்களிலே வீடுகள் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனாலும் ஏசப்பா இவர்களை நினைவு கூர்ந்து மறவாமல் இவர்களை நினைவித்து இதுவரை நடத்தி வந்த நல்ல எபினேசர் இனி வரப்போகிற நாட்களில் இவர்களை நடத்த போகிற கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ பிள்ளைகள் 2 கரங்களை வாழ்த்தி நேராக உயர்த்தியவனமாக இயேசுவா ஒரு விஷயம் நன்றி பலிகளை செலுத்துவோமா? யாவரும் நன்றி இயேசையா, உங்களை நன்றியுள்ள மனதோடு சர்வவல்லமையுள்ள தெய்வமே, நீங்கள் பாராட்டின அந்த அளவிலான தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தி வந்த நல்ல தகப்பனே, தெய்வமே, யாருக்கும் இல்லாத ஒரு பாக்கியத்தை நீங்க இவர்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. யாருக்கும் இல்லாத ஒரு சராக்கியத்தை இவர்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆனத்தில் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். சர்வ வல்லமையுள்ள ஆவியானவரே, இதுவரைக்கும் எங்களை ஆச்சரிய விதமாய் நடத்தி வந்த நல்ல தெய்வம், இனிமேலும் நீங்க நடத்த போக உங்களுடைய மாபெரும் கிருபைகளுக்கு ஆர்வ ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி மனதோடு ஓமை உயர்த்துகிறோம் ஏசையா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை தாழ்ந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி உலகின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி உலகின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி. உங்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. உங்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன் இயேசுவா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி. ஆபத்தினாலில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்தினாலில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி இயேசையா, நன்றி நன்றி ஓ இயேசப்பா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். அப்படியே கரங்களை தட்டி இதுவரைக்கும் ஆச்சரியமாய் நடத்தி வந்த நல்ல தகப்பன் இது நீங்கள் நினைவு கூர்ந்தபடியா உமக்கு நன்றி அப்பா. விசேஷமாக ஆண்டவரே, இந்த கூடாரத்தை அமைப்பதற்கு நீங்கள் எழுப்பி தந்ததான அருமையான தகப்பனார்
ஏஎம்ஆர் ஐயாவுக்காக நாங்கள் துதிக்கிறோம். அதே போல அவருடைய மகள் ஆண்டவரே சிஸ்டர் ராதியாவுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரே இதற்காக தகப்பனே நாங்கள் நன்றியுள்ள மனதோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த நல்ல உள்ளங்களை கர்த்தாவே உங்களுடைய வசனம் சொல்லுகிற பிரகாரமாக ஏழைக்கு இறங்குகிறவர் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார், கர்த்தர் அதை திரும்ப இரட்டிப்பாய் கொடுப்பேன் என்று சொன்ன உங்களுடைய நல்ல வார்த்தையின்படி தெய்வமே அருமையான இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை நாள் வரைக்கும் செய்து வருகிறபடியால் உனக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து இந்த இல்லத்திற்காக உங்களுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தேவனே இதை நான் விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன அன்பு தெய்வம் இந்த இல்லத்திலே நீர் அசைவாடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த இல்லத்தில் சமையல் அறை உங்களுடைய கரத்திற்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பத்துக்கு தண்ணீருக்கு குறைவில்லாதபடிக்கு கூடைகள், மாப்பிசை தொட்டிகள், எண்ணெய்க்கு பாத்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய பரிபூர்ண நன்மையால நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரப்பப்படும் என்று சொன்ன தகப்பன் சமையலறை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. இதே போல படுக்கை அறைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ராத்திரி நேரத்தில் கூட ஆண்டவரே இந்த அறைகளிலே நித்திரை செய்பவர்களுடைய நித்திரையானது இன்பமாயும் சமாதானமாய் இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த அறைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த இல்லத்தின் கோல் பகுதியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இந்த இல்லத்தின் கோல் பகுதியிலே எப்பொழுதும் உங்களுடைய மகிமை வெளிப்படுவதாக, உங்களுடைய சமாதானம் இந்த இடத்திலே வெளிப்படுவதாக. தெய்வமே இந்த இல்லத்திலே உங்களுடைய சமாதானம் பெருகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த இல்லத்திலே வாழப்போகிற பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் சமாதானம் பெருகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தெய்வமே இந்த வடவு வாசல் நிலங்கள் வாசல் படிகள் முழுவதையும் உங்களுடைய கரத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சர்வ வல்லவருடைய மகிமை இந்த இடங்களிலே நிழலிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தீமைகளோ தீமையான மனுஷர்களோ பொல்லாப்புகளோ வாதைகளோ எதுவும் அணுகாதபடிக்கு சர்வ வல்லவரே உங்களுடைய கரத்தினால உங்களுடைய கரத்தின் நிழலினால இவைகளை மூடிக்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக தகப்பனே இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் சபையாராக ஆண்டவரே முழு குடும்பமாக இந்த இல்லத்தை நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு தந்து பிரதிஷ்டை செய்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நல்லது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதல் விசேஷமாக உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் சபை சார்பாக நன்றி சொல்கிறோம். மேலும் எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லாருக்கும் அருமையான இந்த குடும்பத்தை உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷங்களுக்கு முன்பதாக இவங்களை எங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் 10 வருஷத்துக்கு முன்பதாக எங்கள் இவர்களை பார்க்கின்ற பொழுது உண்மையில மிகவும் ஒரு வறுமை கோட்டின் கீழே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பம். கணவனை யுத்த காலத்துல இழந்த ஒரு குடும்பம் இவங்களும். அதான் அந்த சகோதரியுடைய 2 சகோதரிகள் இல்லாம மொத்தம் 3 சகோதரிகளுடைய புருஷன்மாரும் அங்கே யுத்த காலத்துல கடலுக்கு தொழிலுக்கு போன இடத்துல அவங்க 3 பேரும் அந்த கடல் அந்த யுத்த காலத்துல மரித்திருக்கிறார்கள். எனவே இந்த சூழ்நிலையிலும் கூட இவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நாட்களில் இவர்களை நாங்கள் திருச்சபை சார்பாக நாங்கள் சந்தித்தோம். அந்த நாள்ல இருந்து இவர்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபித்ததுண்டு. ஆனாலும் தேவன் தாமே எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். அத்தோடு கூட விடவில்லை, தேவன் அநேக நன்மைகளை இந்த குடும்பத்துக்கு அவர் செய்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் இந்த நாட்களில் அநேக தேவைகளோடு இருக்கின்றார்கள். ஆனாலும் தேவன் அற்புத விதமாக இவங்களுடைய தேவைகளை இந்நாள் வரைக்கும் சந்திச்சு வருகிறார்.
அதில் விசேஷமாக இந்த கூடார தேவை என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இல்லை என்று சொன்னால் வாழ்வது மிகவும் சிரமமாக இருக்கும். நித்திரைக்கு போனாலும் அது நித்திரை இன்பமாக இருக்காது, குழப்பமாக இருக்கும். எங்களுக்கு ஒன்று நல்ல ஒரு இல்லம் இருந்திருந்தால், வீடு இருந்திருந்தால் நாங்கள் அதிலே சுகமாய் தங்கி இருக்கலாமே என்று சொல்லுகிறதான அந்த வாஞ்சி எல்லாருக்கும் இருக்கிறது. அப்படியான சூழ்நிலையில தான் நாங்கள் இருக்கின்ற பொழுது நான் மேல அநேக உதவி செய்கிற மனிதர்களோடு இந்த இல்லத்தை குறித்து பேசினேன். ஆனால் யாரும் அந்த இல்லத்தை கட்டி கொடுப்பதற்கு முன்வரவில்லை. மேல அருமையான தகப்பனார் ராஜகோபால் ஐயா, AMR அழைக்கப்படுகிற ராஜகோபால் ஐயா எனக்கு அவங்களோட மகள் மூலமாக பழக்கமானார். மேல எங்களோட முல்லைத்தீவு மாவட்டத்துல எங்களூடாக அநேக வேலைகளை செய்திருக்கிறார்கள். 4 திருச்சபைகளை அவர்கள் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதே போல கிணறுகள் பொதுவான ஒரு நோக்கத்தோடு, இது சபை சார்ந்ததல்ல, பொதுவான ஒரு நோக்கத்தோடு செய்து கொடுத்திருக்கிறார். அதே போல என்னை கொண்டு கூட இந்த முல்லைத்தீவு மாவட்டத்துல, அதே போல வெளி மாவட்டங்களை கூட இந்த காரியங்களை செய்து வருகிறார். அதிலும் கூடுதலாக இலவச கல்வி நிலையங்களை அங்கே கட்டி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் என் மூலமாக அநேக காரியங்களை செய்திருக்கிறார். எனவே நான் தகப்பனாரோடு இந்த இல்லத்தை குறித்து பேசின பொழுது அருமையான சகோதரி ராஜியாவிடம் இந்த காரியத்தை குறித்து நான் சொன்ன பொழுது அவர்கள் உண்மையில இந்த இல்லத்தை பார்த்து, அவங்களோட நிலைமையை பார்த்து முன் வந்தார்கள். இந்த வீட்டை கட்டுவதற்கு நான் எக்ஸ்டிமேட் போட்ட பொழுது அது 10 லட்சத்திலிருந்து 11 லட்சம் கூட வந்தது எக்ஸ்டிமேட் போட்டு பார்த்த பொழுது. ஆனாலும் இந்த கூடாரத்தை நாங்கள் அதாவது ஒரு 8 லட்சத்துக்கும் அதிகமான பணத்தை அருமையான தகப்பனாரும் அங்கே மகளும் தந்திருக்கிறார்கள் இந்த கூடாரத்தை அமைப்பதற்கு. மேல 8 லட்சத்தை கொண்டு இந்த வீட்டை அமைக்க முடியாது. நான் திருச்சபையில வேலை செய்யக்கூடிய மனிதர்களை கூப்பிட்டு அவங்களை அழைத்து இப்படியான எல்லாமே சொன்னேன். இப்படி ஒரு திருச்சபையில் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு வீடு ஒன்று வந்திருக்கிறது. ஆனால் எக்ஸ்டிமேட்டை பார்க்கின்ற பொழுது 10 லட்சத்திலிருந்து 11 வரைக்கும் வருகிறது. என்ன செய்யலாம் என்று சொன்ன பொழுதுதான் என்ற திருச்சபையில் இருக்கிற அதில் கூடுதலாக வாலிபர்கள் முன் வந்தார்கள். பாஸ்டர், நாங்கள் எந்த பிரதிபலனும் பார்க்காம வீட்டை அமைப்பதற்கு எங்களால் இயன்ற உதவியை நாங்கள் செய்கிறோம் பாஸ்டர், சரீர பிரகாரமான உதவிகளை நாங்கள் செய்கிறோம் பாஸ்டர் சொல்லி மேலே இந்த வீடு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 35-40 நாட்களுக்குள்ள கட்டி முடித்தது. காரணம், டிசம்பர் மாதத்துல மழை வந்தா இந்த இடத்துல நிற்க முடியாது. எனவே இந்த வீட்டை நாங்கள் கட்டி முடிக்க வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக சில வேளையில் அதிகாலை 1 மணி 2 மணி கூட இந்த வேலையை முடித்து விட்டு இந்த பிள்ளைகள் வீட்டுக்கு கடந்து சென்ற நாட்களும் இருக்கிறது. பிரதிபலன் பாராமல் இந்த வீட்டை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே நான் முதலாவது தேவனுக்கு நன்றி சொல்லுவேன். அதே போல இந்த வீட்டை அமைப்பதற்காக தேவன் எழுப்பி தந்த நல்ல உள்ளங்களாகிய அருமையான தகப்பனர் ராஜகோபால் ஐயாவுக்கு நன்றி சொல்றேன். அதே போல அவங்க மகள் ராஜியாவுக்கு நன்றி சொல்லுகிறேன். நிச்சயமாக தேவன் அவர்களை கொண்டு இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் இன்னும் பெரிய மேன்மையான காரியங்களை செய்வாராக. ஆமீன், ஆமீன். அதனைத் தொடர்ந்து AMR ஐயா அவருடைய ஊழியம் குறித்து இவ்விடத்தில் பேசுவார். Thank you, Pastor. Next, respected AMR sir will speak about his service. Praise the Lord. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கங்கள். அத்தோடு இந்த மதிய நேரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் எல்லோரோடும் கதைப்பதற்கு ஆண்டவன் மூலம் உங்களுடைய குமார் பாஸ்டர் அவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த நிகழ்வை நிச்சயமாக
ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருப்பார். இந்த நிலையில் இந்த வீடு கட்டப்பட்ட அதனுடைய ஒரு சரித்திரத்தை பாஸ்டர் அவர்கள் சொல்லியிருந்தார். உண்மையில் முதல் உங்களுடைய சபை ஆண்டவர் மூலம் எங்களுடைய பாஸ்டர் அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்து இந்த அவர் கூறியிருந்த ஒரு 11 லட்சத்துக்கு மேலே கிளை வரலாம் என்று நான் அதற்கு உடன்பட்டிருந்தேன். ஆனால் பிறகு எனக்கு அவர் கால் பண்ணி சொன்னார், எங்களுடைய சபையிலே இருக்கிற வாலிபர்கள் முன் வந்து எங்களுக்கு ஒரு எல்லா விதத்திலும் எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி இருக்கின்றார்கள். அந்த வகையில் அது ஒரு குறைவாக முடியலாம் என்று நிச்சயமாக இந்த இப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் உதவி செய்ய வேண்டும் என்று அந்த வாலிபர்கள், அதாவது பெண்கள் ஆண்கள் உட்பட இந்த வாலிபர்கள் இப்படி ஒரு நிகழ்வை செய்வதற்கு நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் மூலமாக பாஸ்டரோடு சேர்ந்து பலத்த கரகோஷம் ஒன்று கொடுத்தும் அவர்களை சந்தோஷப்படுத்த. அடுத்ததாக என்னுடைய வசி அவர்கள் இங்கே இருக்கின்றார். அவர் என்னுடைய கனடாவில் என்னோடு ஒரு நல்ல நெருங்கிய நண்பர். அங்கு ஒரு மிக திறமையான ஒரு வானொலியை டைம் எஃப்எம் என்ற நிகழ்வை தொடர்ந்து உலகம் பூராவும் நடத்தி கொண்டிருக்கின்றார். நான் கடைசி நேரத்தில் தான் அவர் இங்கே இருப்பதாக தெரியப்பட்டு கேள்விப்பட்டேன். அந்த நேரத்தில் அவரிடம் கேட்டேன், உங்களுக்கு இது வர முடியுமா என்று. அப்பொழுது அவர் பதுளையில் இருப்பதாக கூறியிருந்தார். நிச்சயமாக பதுளையில் இருந்து இங்கு வருவதென்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள், இவ்வளவு சிரமப்பட்டு வந்திருப்பார் என்று. அப்படியும் இந்த நிகழ்வுக்கு இன்று காலையில் இந்த இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வு இவ்வளவு சந்தோஷமாக நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் காலையில் மழை பெய்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் என் மகள் இருந்தார். நாங்கள் வந்த காருக்குள் சொன்னேன், வல்லமை உள்ள உன்னுடைய ஈசகா இருந்தால் நாங்கள் இந்த நிகழ்வு நடத்தும் பொழுது மழை வரக்கூடாது என்று அதுக்கு என்னுடைய நண்பரின் மகள் பலமாக திருத்தி கொண்டிருந்தார். இந்த வீடியோ எடுத்து கொண்டிருப்பவர் உண்மையில் அதை நாங்கள் ஒரு பகடியாக சொன்னாலும் இன்று அந்த ஆண்டவர் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் தந்தது. அதுக்கு அந்த ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லி நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த விடயங்களில் நாங்கள் சொல்வது சில விஷயங்களாக இருந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு இப்படியான சந்தர்ப்பங்கள் இப்படியான பல நிகழ்வுகளில் எனக்கு உதவி செய்திருக்கின்றார். அதே போல இன்றும் அந்த உதவியை செய்து தந்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால் இவ்வளவு ஆக்களுக்கு முன்னால் பலர் சாட்சி சொல்வார்கள். ஆனால் அந்த சாட்சியின் உண்மைகள் சில பேருக்கு தெரிவதில்லை. நாங்கள் இந்த நிகழ்வை இதிலே குறிப்பிடும் பொழுது நிச்சயமாக அது எல்லோரும் போய் சேரும். அது நாங்கள் ஆண்டவனுக்கு செய்த நன்றியாகும். அடுத்ததாக பாஸ்டர்கள் கூறியிருந்தார், நான் நிறைய பணிகள் செய்திருக்கின்றேன். என்னுடைய நண்பர் வசி அவர்கள் பல முறை அதை வானொலியில் தெரிவித்திருந்தார். இருந்தாலும் அவருடைய வேண்டுதலுக்காக சிலவற்றை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் உலகத்தில் சிறந்தது கல்வி. எங்களுடைய சமுதாயத்தை நாங்கள் ஒரு கல்வியில் இந்த இளைஞர்களை கொண்டு போகும் பொழுது அது நிச்சயமாக ஒரு அவர்களுடைய வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையும். அந்த வகையில் முழங்காவில் என்ற ஒரு இடத்தில் ஒரு 380 பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு பாடசாலை கட்டி கொடுத்திருந்தேன். அதை பார்த்து இந்த அரசாங்கமே ஒரு தனி மனிதன் இதை செய்து என்றபடியால் அதே போல 3 கட்டிடங்களை இன்று அந்த அரசாங்கம் கட்டி கொடுத்திலும் நிறைய பிள்ளைகள் இங்கு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதே போல உங்களுக்கு பலருக்கு தெரியும், சிறுப்பட்டி என்ற கிராமத்தில் பிறந்த தாமோதரம் பிள்ளை என்பவர் எங்களுடைய தமிழ் சமுதாயத்திலேயே முதல் ஒரு பண்டிதர், ஒரு நீதிபதியாக இருந்தவர். அவருக்கு இன்று இந்தியாவில் பல இடங்களில் சிலைகள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர் பிறந்த மண்ணில் அவர்களுக்கு சிலை வைக்கவில்லை. அது என்னுடைய மனதை மிகவும் புண்படுத்தியிருக்கிறது. அதனால் அதை கூட நாங்கள் 2018ஆம் ஆண்டு அவருக்கு ஒரு காணி வேண்டி அந்த சிலையை செய்வதற்கு முன்னின்று என்னோட பலர் உழைத்தார்கள். அவர்கள் உதவியோடு அது கட்டி முடிக்க உள்ளது. நிச்சயமாக அப்படி ஒரு பண்டிதருக்கு ஒரு தமிழன் என்ற உரிமையை நிலைநாட்டக்கூடியதாக அதை செய்த ஆண்டவருக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அவருடைய எந்த ஒரு உதவியும் இல்லாமல் நாங்கள் இதை செய்து முடிக்க முடியாது. அதனால் எப்பொழுதும் நீங்கள் ஆண்டவரை நம்பி
எந்த விஷயத்திலும் அவர்களுடைய அனுசரணையோடு வழங்குவீர்களானால் வெற்றி உங்களை சாரும். அதிகமாக நான் என்னென்று சொன்னால் நேரம் போதாது, இன்னும் நிறைய சொல்லலாம். ஆனால் அது நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தால் நான் செய்த அந்த சேவைகள் முத்தையா ராஜகோபால் என்று அடித்தீர்கள் என்றால் அதில் வெறும் நீங்கள் நிறைவாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். அதே போல் என்னுடைய ஒரு சிந்தனை என்றும் நீங்கள் ஒரு பொது விடயங்களில் நாங்கள் வெறுங்கையோடு தான் வந்தோம், இதே வெறுங்கையோடு தான் போய் மேலே போக போகிறோம். ஆனால் நாங்கள் செய்து போட்டு போகிற ஒன்றும் அழியாது. உதாரணமாக நான் பிறந்த என்னுடைய கிராமம் கல்வியங்காடு என்று சொல்கிற ஒரு கிராமம், அது கூட இன்று ஒரு ஸ்டேடியம் கட்டி கொடுத்திருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் பிள்ளைகள் விளையாட்டுத்துறையில் கூட அவர்கள் ஒரு திறம்பட வரணும் என்றால் பல கோடி ரூபாய் செலவிலே அதை கட்டி கொடுத்திருக்கின்றேன். அது ஏன் நான் இதில் சொல்லுவேன் என்றால் என்னை போன்ற இதை எங்களுடைய டைபேப்பம் வானொலியில் பலர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நிச்சயமாக தெரியும். இருந்தாலும் என்னை போல ஒரு வசதி உள்ளவர்கள் இப்படியான நல்ல காரியங்களை செய்து எங்கள் தமிழர்களுடைய வாழ்வை திருப்பி போட எங்களுடைய ஆண்டவருடைய உதவியோடும் எல்லாம் செய்ய நிறைவாக செய்ய வேண்டும் என்று வேண்டி இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய உரையை கேட்டதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஆகவே என் தகப்பனார் அவரிடத்தில் இருப்பதை எல்லாம் என்னிடத்தில் இப்பொழுதே கையளித்து விடுவார். எனக்கு அது மட்டும்தான் கேட்டது. பொக்கிஷம் அங்கிருக்கோ அங்கேதான் இருதயம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? என் அப்பாவிடம் அதிகம் பொக்கிஷம் இருக்கிறது, ஆனால் என் இருதயம் அடிக்கடி தட்டி பார்க்கிறது அவருடைய பொக்கெட்டை. உங்களோடு இந்த நாளை கழிப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். அங்கே முதலாய் இந்த குடும்பத்துற உங்களுடைய நிலைமையை எனக்கு எடுத்துரைத்த உங்கள் மீட்பர். அப்பொழுது அவருடைய பாரத்தை என்னால் பார்க்க முடிந்தது. ஒரு குடும்பம் தங்குவதற்கும் அவர்கள் தூங்குவதற்கும் சரியான இடம் வேண்டும் என்ற ஒரு தகப்பனுடைய இயக்கத்தை நான் இருதயத்தில் பார்த்தேன். அதுதான் காரணம் இந்த வீடு இன்று இப்படி வருவதற்கு. ஒருவருடைய நிலைமையை இன்னொருவர் எடுத்து சொல்லக்கூடிய இருதயமும் மனோபான்மையும் விருப்பமும் வேண்டும். பலருக்கு பலருடைய நிலைமை தெரிந்தாலும் அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல தவறிவிடுவார்கள். காரணம், தங்களுடைய சுயநல வாழ்க்கையில் சிக்கி இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பதற்காகவே பல நேரங்களை கழித்து விடுகிறார்கள். ஆதலால் மற்றவர்கள் பிறருக்கு செய்யும் நன்மையை மறந்து விடுகிறார்கள். ஆகவே அங்கே பாஸ்டரிடம், உங்களுடைய மேய்ப்பரிடம் இருந்துதான் இந்த நற்செய்தியும் நல்ல ஒரு விடயமும் இன்று நிறைவேறுவதற்கு காரணம். நான் உங்களோடு என்ன வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று என்னையும் உங்களையும் படைத்த இறைவனை நான் கேட்ட பொழுது ஒரு கதையை எனக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி தந்தார். அங்கே லூக்கா 18வது அதிகாரத்தில் 18வது வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. லூக்கா 18வது அதிகாரத்தில் 18வது வசனம். அப்பொழுது தலைவர் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானே, தேவன் ஒருவரே தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கின்ற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளை எல்லாம் என் சிறுவயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றான். அவன் அதிக ஐஸ்வர்யவனாய் உள்ளவனாய் இருக்கிறபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கமடைந்தான். அவன் மிகுந்த துக்கமடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது.
ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அங்கே இந்த வீட்டை கட்டி கொடுக்க வேண்டும் என்று முதலாவது யோசித்தவரும் அதை செயல்படுத்த திட்டமிட்டவரும் இறைவன். நானும் நீங்களும் பின்பற்றுகிற தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்தவர், உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்கும்படி அவர் தீர்மானித்தார். அவர் தீர்மானித்ததை அவருடைய கரங்களினால் அதை செய்து முடித்தார். ஆகவே இறைவன் உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். ஒவ்வொரு விதத்திலே அவர் தன்னுடைய ஜனங்களை நேசிக்கிறார் என்பதை பல விதத்தில் பல கோணத்தில் தான் சிருஷ்டித்தவர்களுக்கு அதை நினைப்பூட்டுகிறார், அதை வெளிப்படுத்துகிறார். அநேகம் தரம் சில பெற்றோர்கள் தங்களுடைய அன்பை தங்கள் பிள்ளைகளுக்கு காண்பிக்காமல் உள்ளுக்கே வைத்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. அவருடைய அன்பையும் அளவில்லாத இரக்கத்தையும் எல்லையில்லா கிருபையையும் எல்லா விதத்திலும் எங்களுக்கு காண்பிக்கிறார். இயற்கை அவரை பற்றி சொல்லுகிறது, சூரியன் அவரை பற்றி சொல்லுகிறது. காரணம், அவைகளை சிருஷ்டித்தவர் சர்வவல்ல தேவன். அங்கே இந்த கதையிலே நாங்கள் எதை கற்றுக்கொள்ளுகிறோம்? நான் சற்று வேகமாக போகிறேன், என்னோடு கூட பிரயாணியுங்கள். அங்கே அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அங்கே ஒரு வாலிபன் கடந்து வருகிறான். அங்கே இயேசு நன்மை செய்கிறவராய், நன்மை செய்கிற ஒரு இறைவனாய், 100% ஒரு மனிதனாய், 100% ஒரு இறைவனாய் அவர் சுற்றித் திரிகிற பொழுது பலர் அவரை அணுகினார்கள். அங்கே சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பலர் அணுகினார்கள். சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பலர் அணுகினார்கள். ஆனால் இந்த வாலிபன் மிகவும் படித்தவன், கல்வி அறிவுள்ளவன், அதை விட பணக்காரன், ஒரு வாலிபனாய் இருந்தான். அங்கே அவன் இயேசுவண்டையில் வந்து கேட்கிறான், நல்ல போதகனே, ஒரு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நித்திய ஜீவன் என்றால் என்ன? அடுத்ததாக பாவன்னா சுமதி. நாங்கள் இந்த நேரத்தில் சகோதரர் வசி அவர்களை நாங்கள் முன்பதாக அழைக்கிறோம். இந்த நிகழ்வு அடுத்ததாக சேனா மேரி சதீஷ்கா. நாங்கள் சுருதியை முன்பதாக அழைக்கிறோம். அடுத்ததாக சேனா துவாரகா. அடுத்ததாக சீனா சுபாந்தினி. நாங்கள் எஸ்தரை முன்பதாக அழைக்கிறோம். அடுத்தது பிரசீதா.
அதே போல சுபாசினி நாங்கள் திவாகரை முன்பதாக அழைக்கிறோம். எங்களிடத்திலும் ஒரு திவா இருக்கிறது. அதே போல செல்வகுமாரி வாங்க வீட்டுக்கு இருக்கிறாங்க. சிஸ்டர் குமுதாவை முன்பதாக அழைக்கிறோம். கோவன இளவரசி, நல்லது. உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி சொல்றோம். தொடர்ந்து மதிய ஆகாரத்தோடு நீங்கள் கடந்து செல்லுமாறு அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். வந்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இயேசு அழைக்கிறார் திருச்சபை சார்பாக அனைவருக்கு உங்களுடைய மனதார நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசுப்பாதாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நேரம் வரைக்கும் ஆண்டவரே தகப்பனே, இந்த இடத்துல நீர் நல்லவராயிருந்தபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நேரத்திலும் ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகளை கொடுத்த இந்த அழகான வீட்டுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. விசேஷமாக நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, எலிசா தீர்க்கதரிசி ஆண்டவரே இந்த சுனேம் பட்டணத்துகளுக்கு போகும்பொழுது அந்த இடத்துல ஒரு ஸ்திரீ ஆண்டவரே அந்த ஊழியக்காரனை அந்த இடத்துல அந்த வீட்டிலே அரவணைத்து அவனுக்கு ஒரு அறையை உண்டு பண்ணி அந்த இடத்துல ஒரு மேஜை உண்டு பண்ணி அவனுக்கு ஒரு குத்து விளக்கை வைத்து அந்த தீர்க்கதரிசி அவள் கனப்படுத்தின நிமித்தமாக அந்த அவளுடைய வாழ்க்கையில் இருந்த குறைவை, அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பிள்ளை இல்லாத ஒரு குறைவு இருந்தது. அந்த குறைவை அந்த ஊழியக்காரன் நிமித்தமாக அந்த குறைவை நீ நிறைவாக்கினீர் ஆண்டவரே. விசேஷமாக இந்த வீடு ஆண்டவரை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் கடந்த நாட்களிலே உம்முடைய ஊழியக்காரர்களை கனப்படுத்தி அந்த இடத்தை அந்த வீட்டை ஆண்டவரே அந்த பலவை உம்முடைய ஊழியத்துக்கென்று அர்ப்பணித்த நிமித்தமாக இந்த பிள்ளைகளை ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு அழகான வீட்டை நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். அதுக்கும் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே இந்த இடத்துல பேசப்பட்ட அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். வசனத்தின்படி நாங்கள் வாழ அதன்படி நடக்க அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. மீதியான காரியத்திலும் நீர் ஆண்டவரை வெளிப்படும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. விசேஷமாக தேவைகளோடு இருக்கிற ஆண்டவரே, குறைவுகளோடு இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வீடு கட்டுவதற்கு காரணமாயிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய குறைவுகள் நிறைவாக்கட்டும் அப்பா, தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த வீட்டிலும் ஆண்டவரே என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அந்த குறைவுகள் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவாகும்படியா நான் கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. விசேஷமாக ஒவ்வொருடைய பிரயாணங்களிலும் உடைய கரம் கொண்டே இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென்.